வணக்கம் நண்பர்களே. உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த இன்னும் வலிமையான மற்றும் திறமையான மனிதனாக மாற நீங்கள் தயாரா? இன்றைய உலகில் சுய முன்னேற்றம் என்பது ஒரு தேர்வு மட்டுமல்ல, அது ஒரு அத்தியாவசிய தேவை. பல ஆண்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு தேக்க நிலையை உணர்கிறார்கள். ஆனால் அதை எப்படி மாற்றுவது என்று அவர்களுக்கு தெரிவதில்லை. இந்த வீடியோவில் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் மேம்படுத்துவதற்கான 5 முக்கியமான படிகளை பற்றி பார்ப்போம். இந்த படிகள் உங்கள் வலிமையானவராகவும் புத்திசாலியாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றும். நீங்கள் இந்த பயணத்தை தொடங்க தயார் என்றால் வாருங்கள், தொடங்கலாம். இதுபோல நல்ல கருத்துக்களை கூறும் நமது செல்ஃப் பவர் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் படி உடல் ஆரோக்கியம். முதல் படி உடல் ஆரோக்கியம். ஒரு வலுவான மனதிற்கு ஒரு வலுவான உடல் அவசியம். ஜிம்மிற்கு செல்வது, சீரான உணவு உண்பது, போதுமான தூக்கம் பெறுவது என அனைத்தும் இதில் அடங்கும். உங்கள் உடல் தான் உங்கள் முதல் கோயில். அதை நீங்கள் சரியாக பராமரிக்கவில்லை என்றால் உங்கள் மனதை எப்படி பராமரிக்க முடியும்? தினசரி 30 நிமிடம் உடற்பயிற்சி செய்வது, ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வது, மது மற்றும் புகைப்பிடிப்பதை தவிர்ப்பது என இந்த பழக்கங்கள் உங்கள் நீண்ட காலத்திற்கு ஆரோக்கியமாக வைத்திருக்கும். உடற்பயிற்சி என்பது உங்கள் உடல் வலிமையை மேம்படுத்துவது மட்டுமல்ல, அது மன அழுத்தத்தையும் குறைக்கும். உணவு பழக்கம் என்பது உங்கள் உடலுக்கு தேவையான சக்தியை அளிக்கிறது. சரியான ஊட்டச்சத்துக்கள் இல்லாத போது நீங்கள் சோர்வாகவும் ஆற்றல் குறைவாகவும் உணர்வீர்கள். போதுமான தூக்கம் என்பது உங்கள் உடல் மற்றும் மனம் இரண்டையும் புதுப்பிக்க உதவுகிறது. ஒரு நாளைக்கு 7 to 8 மணி நேரம் தூங்குவது உங்கள் ஒட்டுமொத்த செயல்திறனை அதிகரிக்கும். இரண்டாவது படி மனநலம். இரண்டாவது படி மனநலம். மனம் ஆரோக்கியம் இல்லாமல் சுய முன்னேற்றம் சாத்தியமில்லை. மன அழுத்தத்தை எப்படி கையாள்வது, கோபத்தை கட்டுப்படுத்துவது, நேர்மையாக சிந்திப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்வது மிகவும் முக்கியம். தினமும் 10 to 15 நிமிடங்கள் தியானம் செய்வது, ஒரு புத்தகம் படிப்பது, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது என இந்த பழக்கங்களை உங்கள் மனதில் அமைதியாகவும் தெளிவானதாகவும் மாற்றும். தியானம் செய்வது உங்கள் மனதை ஒருமுகப்படுத்த உதவும். இது உங்கள் எண்ணங்களை கட்டுக்குள் வைக்கவும் தேவையற்ற மன அழுத்தத்தை குறைக்கவும் உதவும். புத்தகங்கள் படிப்பது உங்கள் அறிவை மேம்படுத்துவதும் உங்களை ஒரு திறமையான மற்றும் புத்திசாலியான மனிதனாக மாற்றவும், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது உங்கள் மூளையை சுறுசுறுப்பாக வைத்திருக்கவும், உதாரணமாக ஒரு புதிய மொழியை கற்றுக்கொள்வது அல்லது ஒரு புதிய திறனை வளர்த்து கொள்வது உங்கள் வாழ்க்கையில் புதிய கோணத்தில் பார்க்க உதவும். மூன்றாவது படி நிதி சுதந்திரம். மூன்றாவது படி நிதி சுதந்திரம். உங்கள் இலக்குகளை அடைய நிதி சுதந்திரம் மிகவும் அவசியம். சம்பாதிப்பது மட்டுமல்ல, சேமிப்பது, முதலீடு செய்வது, பட்ஜெட் போடுவது போன்ற திறன்களும் அவசியம். ஒவ்வொரு மாதமும் உங்கள் வருமானத்தின் ஒரு பகுதியை சேமித்து அதை சரியான இடத்தில் முதலீடு செய்வது உங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்கும். பண மேலாண்மை என்பது ஒரு கலை. உங்கள் வருமானத்தையும் செலவுகளையும் கண்காணிப்பது மிகவும் முக்கியம். பட்ஜெட் போடுவது உங்களுக்கு எவ்வளவு பணம் வருகிறது, எவ்வளவு பணம் வெளியே செல்கிறது என்பதை
புரிந்து கொள்ள உதவும். இது உங்கள் பணத்தை திறமையாக பயன்படுத்த உதவும். முதலீடு என்பது உங்கள் பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கும். நீண்ட காலத்திற்கு முதலீடு செய்வது உங்களுக்கு நிலையான வருமானத்தை அளிக்கும். 4வது படி உறவுகளை மேம்படுத்துதல். உறவுகளை மேம்படுத்துதல். நீங்கள் எவ்வளவுதான் வெற்றி பெற்றாலும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லை என்றால் அந்த வெற்றிக்கு அர்த்தமே இல்லை. உங்கள் குடும்பம், நண்பர்கள் மற்றும் துணைவியாருடனான உறவை மேம்படுத்துவது உங்கள் வாழ்க்கையை முழுமையாக்கும். அவர்களை புரிந்து கொள்வது, அவர்களுக்கு ஆதரவளிப்பது, அவர்களுடன் அதிக நேரம் செலவிடுவது என இவை அனைத்தும் நல்ல உறவுக்கான அடித்தளம். மற்றவர்களுடன் ஆரோக்கியமான உறவுகளை வளர்த்து கொள்வது உங்கள் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்க உதவும். 5வது மற்றும் கடைசி படி புதிய திறன்களை கற்றல். 5வது மற்றும் கடைசி படி புதிய திறன்களை கற்றல். இந்த நவீன உலகில் தொடர்ந்து கற்றுக்கொள்வது மிகவும் அவசியம். ஒரு புதிய மொழி, கணினி அல்லது ஒரு கலை போன்ற திறன்களை வளர்த்து கொள்வது உங்கள் மதிப்பை அதிகரிக்கும். இது உங்கள் வேலைவாய்ப்புக்கு உதவும் மட்டுமல்லாமல் உங்கள் தன்னம்பிக்கையையும் அதிகரிக்கும். ஒவ்வொரு நாளும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஒரு பழக்கத்தை உருவாக்குங்கள். இது உங்கள் மூளையை எப்போதும் சுறுசுறுப்பாக வைத்திருக்கும். இந்த 5 படிகள் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். நினைவில் கொள்ளுங்கள், சுய முன்னேற்றம் என்பது ஒரு நாள் பயணம் அல்ல, அது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய படி எடுத்தால் போதும், நீங்கள் விரும்பும் இலக்கு அடையலாம். உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த இன்றே இந்த பயணத்தை தொடங்குங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் உங்கள் கருத்துக்களை கீழே தெரிவிக்கவும். நன்றி. இந்த 5 படிகளையும் நீங்கள் கடைபிடித்து பாருங்கள். ஆண்களின் சுய முன்னேற்றம் உயரும், வாழ்க்கை மேம்படும், சிறந்த மனிதராக மாறுவீர்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.